ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும், குருவின் 7ஆம் பார்வை, வக்ர குருவின் 7ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மத்தியானம் 3:01 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. அதே சமயம் புதன் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த 12லேருந்து 17க்குள்ளார எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இதுதான். இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர், ஜனவரி 2 ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி ஜனவரி 3ஆம் தேதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், போகி பண்டிகை 14ஆம் தேதி, தைப்பொங்கல் 15ஆம் தேதி, மாட்டுப்பொங்கல் 16, காணும் பொங்கல் 17ஆம் தேதி, ரத சப்தமி 25. அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன். மீனராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கார். 10ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் வீட்டு அதிபதி. இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுகின்ற நேரம், இழந்த பதவியை மீண்டும் பெறக்கூடிய நேரம். ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அந்த இடத்துக்கே திரும்பி போக முடியாது. ஆனால் அவங்க கூப்பிடுவாங்க, வாங்க சார் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ டிமாண்ட் பண்ணலாம். 2ஆம் வீட்டு அதிபதி இந்த மாத பிற்பகுதியில் உச்சமடைகிறார். உங்களுடைய வார்த்தை தான் அங்கே பேசும். யூ ஹாவ் த ரைட் டு சே வேர்ட்ஸ். எதை பேசினாலும் உங்களுக்கு மரியாதை இருக்குது. நான் இப்படி தான் இருப்பேன், நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் லீவ் ஆஃபீஸ்க்கு வருவேன், சரி சார். மாதத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு கையெழுத்தே போடுவேன், சரி சார். எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் நான் ஃபாரின் டூர் போவேன், போயிட்டு வாங்க சார். நீங்கள் எதை சொல்கிறீங்களோ ஒத்துப்பாங்க. உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை. இதில் மாத முற்பகுதியில் சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வரதுனால கலைத்துறை நண்பர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழந்த பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் எதிரிகளாலேயே மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக போன வருஷம் 2025 எதிர்பாலினத்தவர்களால் அவமானப்படும் ராசிகளில் இருந்தது இந்த மீனராசி. அதே மாதிரி உறவுகளுக்குள்ள, அதாவது தப்பான உறவால் அவமானப்படும் ராசின்னு நம்ம இப்போ சொல்லியிருந்தோம். இந்த மீனராசிக்கு எந்த எதிரி உங்களுக்கு அவமானப்படுத்தினாரோ அவரால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும்.
ஸோ மொத்தத்தில் இந்த மீனராசிக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த 2026 இருக்க போகிறது. இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்துக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி 11ஆம் தேதி காலை விடியற்காலை 4:52 ஜனவரி 13ஆம் தேதி மாலை 5:21 வரை சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கார். அதனால் எதிரிகளிடம் வாதாடியே ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர், ஆன்மீக பேச்சாளர், கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் இந்த சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு வருமானம் வரும். குடும்ப விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுக்கு உங்கள் வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சமயோஜிதமாக பேசி காரியத்தை சாதிப்பீங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த அப்டமன் சம்பந்தமான, அதாவது இன்டெஸ்டைன், பேங்க்ரியாஸ், இந்த லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் இப்போ மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் மருந்து பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அது பாதிப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு உங்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லை, தந்தையால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற மாதமாக மாத பிற்பகுதி அமையறதுக்கு செவ்வாய் காரணமாக இருப்பார். 9ஆம் வீட்டு அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு உங்களுக்கு ஒரு 15 வயசு, 10 வயசு, 9 வயசில் ஒரு பெண் குழந்தை இருந்துன்னா அந்த பெண் குழந்தை 15ஆம் தேதிக்கு முன்னாடி ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வருது. அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து முன்னாடியோ கொஞ்சம் லேட்டாகவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். பதவி தேடி வரும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். நீங்கள் வியாபார சங்கத்தில் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க, சார் நீங்கள் தான் ஒரு அட்வைசராக இருக்கணும், தாராளமாக போங்க, உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் என்னை போன்ற ஜோதிட பேச்சாளராக இருந்தால் உங்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோபத்தை குறைச்சிக்கோங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கோபமாக இருக்குது. அதனால் எதிரிகள் உங்களுக்கு பயப்படுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளார வன்மத்தை வச்சுட்ருக்காங்க. அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. குறிப்பாக தந்தை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முக்கியத்துவம் பெறக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் நீங்கள் சில முக்கிய வழக்குகளில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதில் அது முன்னேற்றமே இல்லாமல் இருக்குன்னா கடுமையான உழைப்பு தேவைப்படும். ஆனால் எல்லார்கிட்டையும் பகைமை உணர்வு, ஓவர் தைரியத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க, எல்லார்கிட்டையும் பகைமை உணர்வை அதிகப்படுத்திக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னா, அகோர வீரபத்திரர், அதாவது வீரபத்திரங்கிறவர் சிவனுடைய அம்சம். வீரபத்திரரை வழிபடுவது, அகோர வீரபத்திரனா சுந்தர ரூபமாக இருக்கக்கூடிய வீரபத்திரர், அதாவது சிவனை வழிபடணும். உக்ர தெய்வமாக இருக்கக்கூடிய வீரபத்திரர் சிவனுடைய அம்சமாக இருக்கிறனால அவரை வழிபட்டுட்டு வாங்க. வீரபத்திரர் வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த திருஷ்டி, செய்வினை இதிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இந்த அகோர வீரபத்திரர் வழிபாடு ஒரு சிறப்பான பரிகாரமாக இருந்திடும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ, இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.